அருள்மிகு மரகதாம்பிகை சமேத காசிபநாதர் திருக்கோவில் ஸ்தல வரலாறு. அம்பாசமுத்திரம். தர்மம் தழைத்தோங்கி இறைவனின் ஆணைக்கிணங்க மனித நல்வாழ்வு வாழ்ந்த முன்னொரு காலத்தில் கேரள தேசத்து மன்னர் ஒருவர் புனர்ஜென்ம வினய பயனாக தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு வந்தார். அவர் செய்த நல்வினைகள் கருத்தில் கொண்டு இறைவன் அவருக்கு அசீர வழியாக உபாயம் கூறினார். யாதனில் மன்னர் எள்ளால் ஆன ஒரு பொம்மையை உருவாக்கி அதில் தனது நோயை கலைத்தி அது ஒரு ஏழை பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும். அதனை செயல்படுத்த வறுமையால் வாழும் பிராமணர் ஒருவர் அதை வாங்க முன் வந்தார். மன்னன் அந்த பிராமணருக்கு அந்த பொம்மையை வழங்கியதோடு மற்ற செல்வங்களான பொற்காசுகள், ரத்தினங்கள் முதலியவற்றை வழங்கி அவர் வறுமையை போக்கினார். அந்த பொம்மை உயிர் பெற்று பிராமணரிடம் இத்தனை காலம் பிராமணர் ஜெபித்த காயத்ரி மந்திரத்தின் பாதிய பலனை அதற்கு கொடுக்குமாறு கூறியது. பின் அந்த புண்ணிய பலனை பெற்று பொம்மை மறைந்தது. மன்னர் கொடுத்த செல்வத்தை என்ன செய்வது என்று தெரியாத பிராமணர் செல்வ பையை கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்துவிட்டு அகஸ்திய மகரிஷியின் அறிவுரையை பெற பொதிகை மலைக்கு சென்றார். அந்த செல்வத்தை அபரிக்க நினைத்த அர்ச்சகர் ஈசனை மந்திரத்தினால் கட்டி அந்த சக்தியினை கோவில் அருகில் இருக்கும் புளிய மரம் ஒன்றில் ஆவாகனம் செய்தார். ஈசன் அர்ச்சகரின் சதி செயல பிராமணர் கனவில் எடுத்துரைக்க மறுநாள் பிராமணர் சபையை கூட்டி மன்னர் முன்னிலையில் நியாயம் கேட்டார். அர்ச்சர் தனது நோக்கத்தை நிறைவேற்ற ஈசன் மீது சத்தியம் செய்வதாக கூறி மூலவரை நோக்கி சென்றார். பிராமணர் அதை தடுத்து அந்த புளிய மரத்தின் மீது சத்தியம் செய்யுங்கள் என அர்ச்சகரை நிர்பந்திக்க அர்ச்சகர் வேறு வழியின்றி அதை செய்தார். ஆத்திரமடைந்த ஈசன் அர்ச்சகரை சுட்டெரித்தார். அதனை கண்ட பிராமணர் மனமிறங்கி அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டினார். அவர் வேண்டுதலை ஏற்ற ஈசன் அர்ச்சகரை உயிர்ப்பித்தார். எரித்தாள் கொண்டார் என இறைவன் அழைக்க இதுவே காரணம். பொது நலனுக்காக முற்படும் பக்தர்களின் கோரிக்கைகளை ஈசன் உடவே நிறைவேற்றும் பண்பு கொண்டவர். எனினும் அமைதி அடையாத ஈசன் தொடர்ந்து ருத்ர ஸ்வரூபமாக காட்சியளிக்க பார்வதி தேவி விஷ்ணு பகவானை வேண்டி இறைவனை அமைதியடை செய்தார். அதன் பொருட்டே எரித்தாள் கொண்ட ஈசனின் சன்னதிக்கு எதிரில் பெருமாள் இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். பின் அந்த செல்வத்தை பெற்ற பிராமணர் அதனை கண்ணடியான் கால்வாயை உருவாக்க பயன்படுத்தினார். ஸ்தல சிறப்புகள். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உள்ள மக்கள் இத்திருத்தலத்தில் வழிபாடு செய்தால் இறைவன் தீர்த்து வைப்பார். இங்கு வீற்றிருக்கும் மரகதாம்பாள் கருணை கடலாக அருளை வாரி வழங்குவதால் அம்பாசமுத்திரம் என்ற பெயர் ஊருக்கு கிடைத்தது. இங்கு காட்சியளிக்கும் லிங்கம் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசியப மகரிஷின் யாக நெருப்பிலிருந்து தோன்றியது. எனவே காசிபநாதன் என்று பெயர் பெற்றது. இங்கு அருள்பாலிக்கும் நடராஜ பெருமான் புனுகு சபாபதி என்று பெயர் பெற்றுள்ளார். தைப்பூசமும் வியாழக்கிழமையும் இணைந்து வரும் நாளன்று மட்டுமே புனுகு காப்பு சாந்தி அவருக்கு பூஜைகள் நிகழும். ஐப்பசி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று கல்யாண வைபவம் நடைபெறும். எல்லாம் இதுங்க. அது ஸ்தல வரலாறு. காசிபநாதர் கோவில், கல்லிடைக்குறிச்சி. எல்லாம் இது அருள்மிகு மரகதாம்பிகை சமேத காசிநாதர் ஆலயம். ஈசன் மகாதேவன் என அழைக்கப்படும் காரணம், சிவபார்வதி திருமணத்தின் போது ஈசனை சன்னியாசி கோலம் விடுத்து மனக்கோலம் ஏற்க தேவாதி தேவர்களும் நாரதா மாமுனியும் வற்புறுத்தினர். ஈசர் அவர்கள் கோரிக்கைகளை ஏற்க மறுத்தார். ஏன் என்று விஸ்வகர்மா காரணம் கேட்டபோது ஈசன் நான் இறைநிலை அடைந்தபோது தகுந்த காரியமின்றி எந்த ஜீவராசிகளையும் நிந்தனை செய்து கிடைக்கும் அனுகூலங்களையோ பலன்களையோ சந்தோஷத்தையோ ஏற்க வேண்டாம் என்ற சங்கல்பம் மேற்கொண்டேன். எனவே ருத்ராட்சத்தை அணிகலனாக்கவும் சாம்பலை அலங்கார வஸ்துவாகவும் இறைமுக்தி அடைந்த புலியின் தோலை ஆடையாகவும் தரித்துள்ளதாக விளக்கம் கூறினார். அதை ஏற்ற தேவர்களும் மனிதர்களும் ஈசன் ஏன் மகாதேவன் என்று அழைக்கப்படுகிறார் என்ற காரணம் அறிந்தனர். செயலின் விளைவான கர்மா வாழ்வின் அடிப்படை தர்மமாகவும் கடமையாகவும் செயல்படுகிறது. இதை உணர்ந்து நடக்கும் மானிடர்கள் யாராக இருந்தாலும் இறைவனால் போற்றப்படுவார். அருள்மிகு மரகதாம்பிகை சமேத காசிநாதர் ஆலயம் சிவ. இதுதாங்க புனுகு சபாபதி. அந்த காசி கோவிலோட ஸ்தல புராணம் பேசுகிற போது சொல்லியிருப்பேன். இதுதான் புனுகு சபாபதி. நடராஜர் புனுகு சபாபதி.
இங்கே பாருங்கள் சந்தான ரூபத்தில் இருக்கார் பாருங்கள் புனித சபாபதி. பாருங்கள் அந்த காசிநாதர் கோவிலில் தான் இருக்கோம். இது அண்ணாமலையார், அங்கே வந்து காசிநாதர் சுவாமி, காசிநாதர் இந்த பக்கம் லெஃப்டில் விசாலாட்சி இருக்காங்க. இந்த கோவிலில் தான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாருங்கள். இது வந்து அண்ணாமலையார் பழமையான கோவிலுங்க. அது இங்கே உழவார பணின்னு ஒவ்வொருத்தரும் ஸ்ரத்தையாக எடுத்துட்டு கோவிலை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் உழவார பண்ணினா காசு கொடுத்து செய்கிறது கிடையாது. வில்வ மரம் பாருங்கள், அப்படியே தானே முன் வந்து செய்கிறது. பலாப்பழம் பாருங்கள், பலாப்பழம். காசிநாதர் கோவில் இது வந்து அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் இடையில ஹார்ட்லி 2 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. உள்ள இருக்க அந்த கோபுரத்தை பாருங்கள். சப்போட்டா மரம் பாருங்கள், சப்போட்டா. ஆமாம், ஆஹா, பழமையான அந்த காலத்து கோவில் பாருங்கள். குளிஞ்சு தான் போகணும், நீங்கள் நிமிர்ந்து போகக்கூடாது. யூ ஆர் டியூன் டு போ யுவர் செல்ஃப். பாருங்கள் காசிநாத சுவாமி கோவில் உள்ளார்லேருந்து பார்க்குறோம் பாருங்கள். அப்பா, காசிநாத சுவாமி கோவில் இயற்கையான சூழ்நிலையில் எல்லாம் இருக்குது பாருங்கள். அமைதியான என்வாயர்மெண்ட்டு. அப்பா.